நீங்களும் விஜய் சாரும் கலந்த ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு. இது மட்டும் கஷ்டம் மேடம். டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. மக்கள் பிரச்சனையை பேசி 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 தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? நான் எவ்வளோ நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். பொத்தி போ. அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. தலைவரே, மேனே குச்சி நக்கியா இயக்கம் இத முளையிலேயே கிள்ளி எரியணும். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார தொட்டிட்டு இருக்க நீ? என் தலைவரை தொட்டவனை நாங்க சும்மா விட்டது இல்ல. உனக்கு அழிவுகள் ஆரம்பம். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட. தொட்டவனே நான் விட்டதே இல்ல. ஒரு சான்ஸ். யாருக்கு வேணும்னாலும் போன் பண்ணிக்க. இனிமே அப்பனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இந்த பீடி முடிக்கிறதுக்குள்ள உன் தலைவனை முடிச்சிடும். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். டே கேனப்பையா ஆதவர்ஜுனா, யார பத்திடா பேசிட்டு இருக்க? என் தலைவரை பத்தி பேசுறியா? நச்சுன்னு விட்டா அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன். ஐயோ என்னன்னா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. ரத்தம் நிக்க மாட்டேங்குது. இப்படி வா. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். தலைவர் பயந்துட்டாரா? ஆண்டவனை தவிர வர யாருக்கும் பயப்படாத சிங்கண்டாய தலைவன். நான் பயப்படுறது ரெண்டே ஆளுங்களுக்கு தான். கடவுள், இன்னொன்னு நல்லவங்க. ஏன்னா நல்லவங்க மனசை நோகடிக்க கூடாது, நல்லவங்களை துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நல்லவங்க சாபம் பழிச்சு. அவர் மேல விமர்சனம் கிடையாது, அவர் மேல விமர்சனம் கிடையாது. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துற அவனை. அந்த மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். உன் பெரிய தற்கூரி மாதிரி பணம் ஓடுறதுக்காக ஜெயலலிதா அம்மா காலிலையும் கலைஞர் ஐயா காலிலையும் எடப்பாடி ஐயா காலிலையும் பயந்து பயந்து விழுந்துதாட ஒவ்வொரு சினிமாவும் ஓட்ட உடைச்சான். அந்த மாதிரி பயந்தா கோழி நினைச்ச என் தலைவரை. புரியலையா? கொஞ்சம் பாரு. இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பண வெறி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வெறி வந்திருக்கு. அது தமிழ் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நினைக்கிறது நடக்காது. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீ என்ன வேணா பண்ணுங்க, என் மக்களை கொன்ன, என் மக்களை கொன்ன, என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ரஜினி, நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். நமக்கு எது கமல்? மரியாதையாக தலைவரிடமும் தலைவர் ரசிகர்களிடம் நீ மன்னிப்பு கேள். கேட்கல கோயம்புத்தூருக்கு உன் பெரிய தற்கொலை எப்ப வந்தாலும் என்னோட காலடி செருப்பு உன் மூஞ்சிக்கு போகும். பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்றதுக்கு யோகியது இல்லாத அந்த விஜய்க்கு ஒரு ஆட்சியா? பொண்டாட்டிய வச்சு உழைக்கிறாரப்பா, பெண்களை தாங்குறாரா? மகளிர் தினத்தன்னைக்கு சொல்றாரு, தான் பொண்டாட்டிய பாரு, தான் தைக தகப்பனார பாரு,
தன்னுடைய அப்பனை பாரு, எல்லாத்தையும் பிச்சு விட்டு ஒருத்த மட்டும் நடிகையோட ஓடிட்டு போனா இவனெல்லாம் பெண்களை காப்பாத்துறாரா? அந்த பனையூர் பங்களாவிலேயே படுத்து கிடக்க வேண்டியதுதான். இந்த நாட்டையும் சினிமா மாதிரி நினைச்சிட்டு இருந்தா மக்களை எப்ப நினைக்கிறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ராஜா ராஜா தி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காத வேறே பூஜா நெற்றி இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் ராஜா. தமிழகத்துக்கு இதுவரைக்கும் திமுகவும் காங்கிரஸ் இத்தனை முறையில இருந்தா கூட அதிமுக பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ கொண்டு வரணும்னு கொண்டு வந்த எடப்பாடி அவர்களோட ஆட்சி தான் அடுத்து வரப்போகுது. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடங்கடா, இனிமே வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. நீங்க பாருங்க, ஆனா எப்படி பாஜக வடமாநிலத்தில் ஆட்சியை பிடிக்குங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு தைரியமா போய் சொன்னாங்க. அண்ணா ஐயா வேலுச்சாமி உள்ளபடியே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை கெட்டிட்டாங்க. எங்க எந்த ஊர்ல கெட்டினீங்க? அவங்க காங்கிரஸ் இத்தனை முறையில இருந்தா கூட அதிமுக பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ கொண்டு வரணும்னு கொண்டு வந்த எடப்பாடி அவர்களோட ஆட்சி தான் அடுத்து வரப்போகுது. சரி, அதை விட்டுருங்க. வேணாம் போதும். பார்த்தவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அதை விட்டுருங்க. அந்த மாணவர்கள் எல்லாம் ராமநாதபுரத்துல படிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்லூரியே கட்டப்படாம அந்த கல்லூரியில மாணவர் சேர்க்கை நடந்து மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தது உங்க எய்ம்ஸ்ல மட்டும்தான். இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய் எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். 7 வருஷம் ஆச்சு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு முதல்வர் விழா எடுத்துக்கிறாரு. நாங்க என்ன கேக்குறோம்? அரசு பள்ளிகள் தரமா இல்ல. ஏசர் ரிப்போர்ட் படி 10வது படிக்கிற பிள்ளைக்கு 3வது பாடத்தை படிக்க தெரியல. நீ யாரா? நீ யார்? தமிழ்நாடு அரசு பள்ளிகளே சரியில்லை அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. இந்த ஆண்டு JEE தேர்வில் 448 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதில் 88 பேர் பட்டியல் சமூக மாணவர்கள். UPSC எக்ஸாம்ஸ்ல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 155 பேர் தேர்வு. அதுல 85 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்த அரசு பள்ளி மாணவர்கள். நீட் தேர்வை நாங்க ரத்து பண்ணிடுவோம். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுதிட்டு உள்ள போறதுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்றதுக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. மாணவர்கள் பாதிக்கப்பட்ட போது ஐயா எடப்பாடி 7.5 விழுக்காட்டை கொண்டு வந்தாரே, அதனால் தானே அரசு பள்ளி மாணவர்கள் போனார்கள். திமுக செய்ததான் கேட்டாங்க. ரொம்ப நன்றி. நீட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாமானிய பிள்ளைகளுக்கும் எதிரி என்றை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள். அந்த உங்களுடைய மன தைரியத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாட்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் ஆலயமணி படத்துல கன்னடத்து பைங்கிளி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். சந்தோஷமா வாங்கிக்கணும். நன்றி. இது வரைக்கும் தொடக்க கல்வியில தமிழகத்துல டிராப் அவுட்ஸ் கிடையாது, 0ல இருந்தது. இப்ப 2.7% டிராப் அவுட்ஸ். உயர் கல்வியில 8.5% உயர்ந்திருக்கு. படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ரமேஷ் பொக்ரியால் சொல்லுகிறார், ஐயா இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையின் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது இடைநிற்றல் 8 விழுக்காட்டிலிருந்து 16 விழுக்காடு 100% ஜம்ப் ஆச்சு. அவர் நாடாளுமன்றத்தில் சொன்ன தகவல் நான் சொல்றேன். 1 முதல் 5ஆம் வகுப்புகளில் தமிழ்நாட்டில் இடைநிற்றல் 0. நீங்க நாடாளுமன்றத்தில் சொன்னது நான் சொல்றேன் 7 விழுக்காடு. அது எதுனா ஹையர் ஸ்டடி. அது 16 விழுக்காட்டிலிருந்து 7 விழுக்காடாக குறைத்திருக்கிறது இந்த அரசு. அதையும் சேர்த்து சொல்லுங்க. இப்படி அடுத்து வந்து புரிபடுத்தினா உருப்படுயானே மறுப்புகள் எல்லாருமே கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. எங்க எடுத்தாலும் லஞ்சம், ஊழல், எதுல எடுத்தாலும் கமிஷன், கரப்ஷன், எதை கொடுத்தாலும். ஊழலை பத்தி பேசுனீங்க. நம்ம பிரதமர் மோடி 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறார் என்று CAG அறிக்கை. ரோடுக்கு எவ்வளவுங்க போடுவோம்? இதை வச்சு சொல்றீங்க நீங்க. CAG அறிக்கைங்க. 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய் திட்ட மதிப்பு. 215 கோடி ரூபாய். தார்ல போட்டீங்களா தங்கத்துல போட்டீங்களா? அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான தடுப்பூசி கொடுத்தது முதல்வர் அப்படின்னு மத்திய அரசின் மோடி சர்க்கார் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கறாங்க. அத வாங்கி கொடுத்திருக்காருங்க முதல்வர். ஆனா அதுலயே இவங்க வழக்கம் போல ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அதை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்டிக்கரையும் அவங்க ஒட்டிக்கிட்டாங்க. தடுப்பூசி போடுகிறார்கள். அது மோடி அரசுடைய திட்டம். வெரி குட். ஏன் குஜராத்ல போடல? ஏன் உத்தரப்பிரதேசல போடல? ஏன் மத்திய பிரதேசல போடல? ஏன் மகாராஷ்டிரால போடல? டபுள் இன்ஜின் சர்க்கார் தான. ஒரு மாநிலத்துல நீங்க போட்டீங்கன்னு எடுத்து காட்டிடுங்க. என்னங்க எதை கொண்டு வந்தாலும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க மாநில அரசு செய்யறதுல. என்ன விட்டுருங்கடா, நான் போயிடுறேன்.
என்னமா வந்தோம்னா கால்ல வெண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி போறேன்ட்டே இருக்க. அதானே பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் 35% அதிகமாயிருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? திருப்பூரில் 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு சாலையில் இழுத்து வரப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு வீடியோ எடுக்கிறாங்க. மாநில முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டிலும் குற்றங்கள் நடக்கிறது, குற்றங்களை கண்டிக்கிறார் முதலமைச்சர், உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனா அந்த முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? இது மாதிரி ஒரு நாளைக்கு 100 சம்பவம் நடக்குங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையான்னு கேட்டார். ஐயோ உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஒட்டுமொத்த மீடியாக்களும் திமுகவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க பேசுவீங்க. மீடியாக்களை திமுக மிரட்டுகிறது. அண்ணாமலை ஐயா மாநில தலைவரா பதவியேற்றணும், கோயம்புத்தூர்ல இருந்து வராரு. நீங்க மீடியா பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. 6 மாசத்துல அவ்வளவு மீடியா என்னோட கண்ட்ரோல்னு சொன்னவர் அண்ணாமலை. மீடியாவை பாஜக தான் மிரட்டுது, திமுக மிரட்டல. விடியல் பயணம் சொல்லி ஒரு ஓடாத காயலாங்கடை பஸ் ஒண்ணு வச்சு அதுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு விட்டு ஓட விடுறது மனசாட்சி எல்லாம் பேசிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஆகாயம் தமிழுக்கு கேக்குறேன், நிகழ்ச்சி முடிச்சு அப்படியே வாங்க, அருமை தங்கையும் அழைச்சிட்டு போவோம், எல்லாரையும் அழைச்சிட்டு போவோம், போய் நிப்போம், அப்படியே வர்ற பஸ்ஸை பார்ப்போம், அந்த பஸ்ல ஏறும், அந்த பஸ் ஷூட் பண்ணிக்கங்க. நான் வேணாலும் என் கை காசை கூட்டு போட்டு எல்லாரையும் கூட்டு போறேன் குஜராத்துக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கு, அங்க போய் அந்த அரசு பஸ்ஸை பார்ப்போம். என்ன கதை விடுறீங்க? எவ்வளவு அழகான பேருந்துகள் ஓடிட்டு இருக்கு, பஸ் எப்படி போகுது அப்படிங்கிறீங்க. Ha 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 ha!